வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட ஒரு அப்கமிங் மூவியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அது யாரோட படம், என்ன அப்டேட் தானே யோசிக்கிறீங்க. சிவகார்த்திகேயன் அவரோட நெக்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட அமரன் படமே ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ்ல இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்றோம். இந்த படத்துல எப்படி சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியோட பேர் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்காக அவர் போட்ட ஒர்க் அவுட் வீடியோஸ்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது கடந்து அடுத்து என்ன படம் பண்ணுவாரு அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் 25ன்ற படம் தான். இந்த படத்தை சுதா கொங்கரா அவர்கள் டைரக்ஷன்ல வருதுன்னு தெரியும். இந்த படம் புறநானூறு 1965. முதல்ல இந்த படத்தை சூர்யாவுக்கு தான் கொடுத்தாங்க. பட் சில பல அவரோட டைட் ஷெட்யூலால அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான நிறைய விஷயங்கள் வந்தது. சூர்யா அவர்கள் பண்றாரு அப்படின்னும் போது சூர்யா அவர்களோட பேர் போட்டு 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. ஆனா இது இந்த ப்ராஜெக்ட்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் இதுல திரும்ப பண்ணுவாங்களா இல்ல அவங்க விலகிப்பாங்களா அப்படின்னு இருந்தோம். இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட 25th ஃபிலிம் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல வர இந்த படத்தை 4 லீடிங் ப்ரொடக்ஷன் டீம் ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சாந்தி டாக்கீஸ். இவங்க மாவீரன்ற படம், சிவகார்த்திகேயன் அவர்களோட மாவீரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுதான் செகண்ட் ப்ரொடியூசர் ஆகாஷ் கிருஷ்ணன். இவர் ஒரு டெபியூட்டன் ப்ரொடியூசரா இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. தேர்ட் மீனாட்சி டாக்கீஸ். இவங்க யார் அப்படின்னா சுதா கொங்கரா அவங்களோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது தான். ஃபோர்த்து பார்க்க போறது நம்மளோட லீடிங் மூவிஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். டாக்ஸிக் படமா இருக்கட்டும், இல்லைன்னா கோட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்றவங்க. இந்த 4 டாப் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்ந்துதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கு. அப்ப இந்த படத்தோட என்டையர் பட்ஜெட் எவ்வளவு இருக்கும், இந்த படத்தை இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது. இதை தாண்டி சிவகார்த்திகேயன் அவரோட கெரியர்ல இது ரொம்ப பெரிய பட்ஜெட் ஒரு ஃபிலிமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா அவர்கள் இருந்தாரு, இப்ப அதுல விலகிட்டாரு. இப்ப ப்ரொடக்ஷனாவது அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது ப்ரொடக்ஷனுமே அவர் பண்ணல, இல்ல சூர்யா அவர்கள் பண்ணுவார், அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி என்டையர் ப்ரொடக்ஷன் டீமுமே மாறிடுச்சு. அதை தாண்டி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த என்டையர் படத்துக்கான ஷூட்டிங்குமே சீக்கிரமா விரைவா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது தாண்டி சுதா கொங்கரா டைரக்ஷன்ல வருதுன்னும் போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. இவங்களோட கதைகள் எல்லாமே ரொம்ப டிட்டர்மைண்டா ரொம்ப ஒரு அழகான ஒரு கதைகள் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.